அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மரியாதைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் மௌத்துடைய சிந்தனை என்பதை பற்றி நாம் கேட்டோம். அதனுடைய தொடராக இன்னும் சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கிறேன். அதாவது ஒரு மனிதன் மரணத்திற்கு தயாராகிவிட்டார் என்று சொன்னால் சக்கராத்துல் மௌத் அப்படின்னு சொல்லுவாங்க. மௌத் எந்த நேரத்தில், 1 மணி நேரத்தில் போகலாம், 2 மணி நேரத்தில் போகலாம், எப்போ வேணாலும் போகலாம், இன்னைக்கே போகலாம். அந்த சக்கராத்துடைய நிலைமை மனிதனுக்கு வந்து விட்டால் மௌத்தாயிருவாருங்கக்கூடிய கண்டிஷன் வந்துட்டா, டாக்டர் மாதிரிலாம் சொல்லிட்டாங்க, வீட்டுக்கு கொண்டு போயிருங்க, நீங்கள் ஆஸ்பத்திரியில் வச்சுட்டு காரியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் வந்து பார்க்குறவங்களாம் சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தொண்டைக்குடியில் கர்கரா கர்கரான்னு சவுண்டு வருது. தண்ணி கொடுத்தா இறங்குறது இல்லை, பால் கொடுத்தா இறங்குறது இல்லை, ஒன்றும் இறங்குறது இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டால் நம்ம என்ன செய்யணும்? கூடியிருப்பவர்கள், அந்த மனிதனை சுற்றியும் நிற்பவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். பக்கத்தில் போய் உட்கார்ந்து யாசீன் சூராவை ஓதுங்கள். சூரத்துர் ரஅத் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரா இருக்குது குர்ஆனில், அதையும் ஓதுங்கள். அப்படி நீங்கள் இந்த 2 சூறாவையும் அந்த மையத்துக்கு பக்கத்தில், அந்த மனிதனுக்கு பக்கத்திலிருந்து இருந்து ஓதினால் அந்த மனிதனுடைய ரூஹ் லேசான முறையில் பறிக்கப்படும், சக்கராத்துல் மௌத் லேசாகும் என்று சொன்னார்கள். இதுதான் அந்த மனிதனுக்கு பக்கத்தில் இருந்து நம்ம செய்ய வேண்டிய வேலை. என்ன காரணம் தெரியுமா? மௌத்து நெருங்கிருச்சுன்னு சொன்னா, சக்கராத்துடைய அந்த நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா, ஷைத்தான் வருவான். எதுக்காக வேண்டி வர்றான்? இந்த மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதன், சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த மனிதனுக்கு தாகம் ஏற்படும். எவ்வளவு பெரிய தாகம் என்று சொன்னால், கடல் நீரை பூராவுமே குடித்தாலும் தாகம் தீராத அளவுக்கு உண்டான தாகம் ஏற்படும். அந்த நேரத்தில் நம்முடைய கண்ணுக்கு ஷைத்தான் தென்படுவான். ஷைத்தான் வந்து நம்மள்கிட்ட கேட்பான், தாகமா இருக்குதா, தண்ணி வேணுமா, நான் தரட்டா, சரி கொண்டா, தண்ணி கொண்டா அப்படின்னா, அல்லாஹ் 2ன்னு சொல்லும்பான், இல்லைன்னா அல்லாஹ் இல்லைன்னு சொல்லும்பான். அப்படி நம்முடைய ஈமானை இல்லாமல் ஆக்குவதற்கு, நம்முடைய ஈமான் இல்லாத ஒரு சூழ்நிலையில் மரணம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஷைத்தான் இப்படி ஒரு வேஷம் தரித்து வருவான். அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ் இல்லை என்றோ அல்லது அல்லாஹ் 2 என்றோ சொல்லிவிட்டால் அவன் தண்ணி தரமாட்டான், தண்ணி பாத்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு அவன் போய்விடுவான். இப்ப அப்படியே நம்ம மரணம் அடைந்து விடுவோம். அல்லாஹ் இல்லை என்று சொல்லியே மரணம், அதுதான் நம்முடைய நோக்கம். அதனால் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், யாசீன் சூராவை ஓதலாம். சூரத்துர் ரஅத் என்று சொல்லக்கூடிய சூரத்தையும் நீங்கள் ஓதுங்கள். மௌத்துக்கு லேசாக இருக்கும், ரூஹை பிடிக்கும்போது லேசாக இருக்கும். அல்லாஹு தஆலா அந்த கட்டத்தை, அதாவது ஒரு ஆள் மரணம் மௌத்தாக போறாரு, தொண்டைக்குடியில வந்து ரூஹை வந்து கர்கரா கர்கரான்னு சொல்லுது. அந்த நேரத்தில் நம்ம எல்லாம் சுத்தி நிற்கக்கூடிய அந்த நேரத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம், தொண்டைக்குழியை ரூஹை எத்திவிட்டால், ரூஹை தொண்டைக்குழியை நீங்கள் எத்திவிட்டால், வான்தும் ஹீனைதின் தங்குரூன், நீங்க எல்லாம் சுத்தி வர பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் சுத்தி வர நின்று பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய ரூஹை தொண்டைக்குழியை எத்துது. இது மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். அப்போ இந்த நிலைமையை நாம் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். அதாவது அந்த மையத்து லேசான முறையில் உயிர் பிரிய வேண்டும், ரூஹை பிரிய வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த பிரகாரம் நாம் என்ன செய்யணும்? யாசீன் சூரா ஓதணும், சூரத்துர் ரஅத் ஓதுனா நிச்சயமாக அந்த மையத்துக்கு லேசாகும். அன்பார்ந்தவர்களே, மரணம் அடையக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதனுடைய நாவிலிருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் வர வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கக்கூடிய கலிமாவை சொல்லி ஒரு மனிதன் மரணம் அடைந்து விட்டால் அவன் வெற்றி அடைந்து விடுவான். அவனை பற்றி நமக்கு பயப்பட வேண்டிய தேவையே இல்லை.
அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கக்கூடிய கலிமா நம்முடைய வாயில வரணும்னு சொன்னா அதற்குண்டான பயிற்சிகள் இருக்கு. அதற்கு கொஞ்சம் முயற்சியும் செய்யணும். திடீர்னு ஒரு பையனை கொண்டு போய் 10th எழுதுறதுக்காக வேண்டி ஹாலில் கொண்டு உட்கார வச்சிட்டோம். ஆனால் அவன் எதாவது படிச்சானா, அவனுக்கு எதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. இத்தனை நாளாக வெறும் கேம் கழிச்சுட்டு இருந்தான், ஃபோனில் விளையாண்டுக்கிட்டு இருந்தான். திடீர்னு பரீட்சை டைம் வந்து, எக்ஸாம் டைம் வந்தது, எக்ஸாம் ஹாலுக்கு போனால் உட்கார்ந்தான். என்ன எழுதுவான் இவன்? ஒன்றும் தெரியாது. இதே மாதிரி தான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் தொழுகையை பற்றியும் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கக்கூடிய கலிமத்து தௌஹீதை பற்றியும் தெரிந்த மனிதர்களாக இருந்தால் மௌத்துடைய நேரத்தில் அவர்கள் கலிமா சொல்லி மரணம் அடைவார்கள். ஆனா அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. கலிமா சொல்லல, தொழுகல, நோன்பு வைக்கல, அல்லாஹ்வை பத்தி உண்டான சிந்தனையே இல்லாதவனாக இருந்தால் எப்படி திடீர்னு வாயில வரும்? ஆகவே அந்த நேரத்தில் நாம் கலிமா சொல்லி மரணம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்குண்டான முயற்சியை இந்த மாதிரி ரமலான் மாதத்திலே கொஞ்சமாவது தொழுது அல்லாஹுமாயிட்டு அல்லாஹுடைய ஒரு தொடர்பு நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ மையத்து அந்த அந்த மரணம் அடைத்திருக்க வேண்டி மரணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த மனிதன் மரணம் அடைந்து விட்டால், எப்படி மரணம் அடைந்து விட்டால்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்கக்கூடிய கலிமாவை சொல்லி அவன் மரணம் அடைவானால் இன்ஷா அல்லாஹ் அவனுடைய மறு உலக வாழ்க்கை லேசாக அமையும். கபருடைய வாழ்க்கை லேசாக அமையும். கபருடைய வாழ்க்கையும் லேசாக அமையும். கபருடைய வாழ்க்கை லேசாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் மரணம் அடைகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி கலிமாவை சொல்லி மரணம் அடைந்து விட்டால் கபருடைய வாழ்க்கை லேசு. நாளை மறு உலகத்துடைய வாழ்க்கையுடைய முதல் தட்டு, முதல் படிக்கட்டு எது என்று சொன்னால் கபரு தான். கபர்ல நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம்னு வைங்க, பாக்கியுள்ள காரியமும் லேசாயிரும். கபர்ல எப்படி வெற்றி அடைவது? முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள், வந்து கேட்பார்கள், மன் ரப்புக ஒமா தீனுக மா ஹாதல் பஷர் அப்படின்னு கேட்பாங்க. மன் ரப்புக்கன்னு சொன்னா உன்னுடைய ரப்பு யாரு, உன்னை படைத்தவன் பரிபாலித்தவன் யார் என்று கேட்டால் ரப்பி அல்லாஹ் என்று சொன்னால் அடுத்த கேள்வி அவர்கள் கேட்பார்கள், ஒமா தீனுக்க உன்னுடைய மார்க்கம் மதம் ஏது என்று கேட்டால் தீனியல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லிட்டா மூணாவது அவங்க கேட்கக்கூடியது என்று கேட்டால் ஒரு போட்டோவை காமிச்சு கேட்பாங்க, மா ஹாதல் பஷர், இந்த மனிதன் யாரு? 5 நேரம் தொழுகையும் இபாதத்தும் உள்ள மனிதனாக இருந்தால் பார்த்த உடனே சொல்லிடுவான், ஹாதா ரசூலுல்லாஹ், இதுதான் எங்களுடைய ரசூல் என்று சொல்லுவான். இதை பற்றி ஒண்ணுமே தெரியாதவனாக இருந்தால் என்ன சொல்லுவான்? எனக்கு தெரியாது. அப்போ நல்லவர்களாக இருந்தால் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதிலை சொல்லுவார்கள். அதே நேரத்தில் கெட்டவர்களாக இருந்தால் ஒன்றுமே இஸ்லாத்தை பற்றியோ அல்லாவை பற்றியோ ரசூலை பற்றியோ ஒன்றுமே தெரியாதவர்களாக இருந்தால் அவர்கள் லா அதிரி ஹா 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 என்று சொல்லுவார்கள். இப்படித்தான் சொல்லுவார்கள். ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை இது, லா அதிரி, எனக்கு ஒன்றும் தெரியாது, ஹா 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 என்று ஏங்குவார்கள். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? இப்பவே நம்ம அதற்குண்டான பயிற்சி செய்யணும். அதனால்தான் ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதன் தொழுக நிற்கிறான்னு சொன்னா முன்னால அல்லாஹ், முன்னால யாருங்க? அல்லாஹ், பின்னால இஸ்ராயில் ரூஹை பிடிக்கிறதுக்காக வேண்டி ரெடியில் நிற்கிறார். பின்னால அஸ்ராயில், வலது பக்கம் சொர்க்கம், இடது பக்கம் நரகம், நம்முடைய காலுக்கு அடியில் கபர். இந்த சிந்தனையோடு நிற்க வேண்டும், தொழுகையில நிற்க வேண்டும். அப்படி அந்த சிந்தனையோடு நின்னான்னு சொன்னா தொழுகையில ஒரு பயபக்தி வரும், தொழுகையில பயம் வரும். இப்ப ஏன் நமக்கு தொழுகையில பயபக்தி வர்றது இல்லை? தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டிட்டோம்னு சொன்னா எங்கெல்லாமோ சிந்தனை அப்படியே பரவுது இல்லையா? சிந்தனைகள் பரவுது. திடீர்னு அந்த கடைக்கு போகுது, இந்த கடைக்கு போகுது, வெளியே போகுது, வீட்டுக்கு போகுது, மனைவி பத்தி மக்களை பத்தி வேண்டாத சிந்தனைகள் பூராமே வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா இப்படி நம்ம சிந்திக்கிற, எப்படி வலது பக்கம் சொர்க்கம், இடது பக்கம் நரகம், முன்னால அல்லாஹ், பின்னால அஸ்ராயில், காலுக்கடியில கபர். இந்த ஒரு சிந்தனை நமக்கு வந்து விடுமையானால் நிச்சயமாக நம்முடைய தொழுகை தக்வா உள்ள தொழுகையாக அமையும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது.
சரி, இனி அடுத்தது சின்ன ஒரு விஷயம் கூட பாருங்க. ஒரு ஆள் மௌத்தாயிட்டாருன்னு வைங்க. ஒரு ஆள் மௌத்தாயிட்டாரு. மௌத்தாயிட்டா ஒப்பாரி வச்சு அழுகிறது, அது இஸ்லாத்துல ஹராம். ஐயோ எனக்கு இன்னும் யாரு உண்டு என்ன ஏன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சு தலைவரி கோலமா நெஞ்சில் அடிச்சு படபடா நெஞ்சில் அடிச்சு அந்த ஒப்பாரி வைக்கிறது இஸ்லாத்துல ஹராம். அது அடுத்தவர்களுக்கு சரி, மாற்று மதத்தவர்களுக்கு, சகோதர மதத்தவர்களுக்கு சரி. ஆனா முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படி ஒப்பாரி வச்சு அழுகக்கூடாது, நெஞ்சில் அடிச்சு அழுகிறது, தலைவரி கோலமா அழுகிறது, அது ஒன்று இஸ்லாத்துல கூடாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு ஆள் மௌத்தாயிட்டாருன்னு சொன்னா அவரை யாரு பார்க்கலாம், யாரு பார்க்க கூடாது. அந்த மௌத்தா போன அந்த ஆளை, அந்த மையத்தை யாரு பார்க்கலாம், யாரு பார்க்க கூடாதுன்னு சொன்னா, அந்த மையத்துக்கு உண்டான இரத்த தொடர்பு இருக்கா இல்லையா, அந்த தொடர்பு, அந்த இரத்த தொடர்பு உள்ளவர்களை மட்டும் பார்க்கலாம். ஆண்களுடைய மையத்தை ஆண்கள் பார்க்கலாம், பெண்களுடைய மையத்தை பெண்கள் பார்க்கணும் இல்லையா? ஆண்களுடைய மையத்தை பெண்களும், பெண்களுடைய மையத்தை ஆண்களும் பார்ப்பது ஹராம். ஹராம். அந்நிய பெண் மௌத்தா இருக்கிறார், பக்கத்து வீட்லயோ நம்ம காலனிலையோ நம்ம தெருவுலையோ மௌத்தா, அந்த அம்மா மௌத்தான உனக்கு என்ன? நீயே பார்க்குற, உனக்கு அந்த அம்மாவுக்கு என்ன தொடர்பு? காலனியில குடியிருக்கிறாங்க, அவ்வளவுதான், நம்ம தெருவில் குடியிருக்கிறாங்க. அந்த அம்மா மௌத்தா போனா ஒரு ஆம்பளை போய் ஹாஜியார் போய் பார்க்கணும்னு தேவையெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, ஹாஜியார் மௌத்தா போச்சு, அந்த அம்மா நம்ம ஹாஜியாரை பார்க்கணுங்க தேவையில்லை. அப்போ தேவையில்லாதவர்கள் எல்லாம் மரணத்தை மௌத்தை பார்க்கக்கூடிய சம்பிரதாயம் இன்னைக்கு பரவலாக எல்லா இடத்திலும் இருக்கிறது. யாரு பார்க்கலாம், யாரு பார்க்க கூடாது, இது நமக்கு கூடுமா கூடாதான்னு நம்ம சிந்திக்கிறதே இல்லை. அதனால் இந்த விஷயத்தில் முஸ்லிம்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். அந்நியருடைய மையத்தை ஒரு ஆணாக இருந்தால் அந்நிய பெண்ணுடைய மையத்தை பார்க்கக்கூடாது, ஒரு அந்நிய ஆணா இருந்தாலும் அந்நிய பெண் சென்று பார்க்க கூடாது. இந்த ஒரு சிஸ்டம் இஸ்லாத்தில் இருக்கிறது. ஆனா நம்ம யாருமே கடைபிடிப்பது கிடையாது. ஐயையோ ஐயையோன்னு சொல்லி ஓடி போய் அழுகிறோம். ஏன் அழுகிற, உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா ஒரு சம்பந்தம் இல்லை. ஆனா அழுது கொண்டு பெண்கள் போய் கூமரையோ என்று அழுது கொண்டு பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா மரணம் அடையக்கூடிய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்னும் கலிமத்து தௌஹீதோடு மரணம் அடையக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allah